Functions of IDBI. IDBI ஃபங்க்ஷனை 2 குரூப்பாக நம்ம பிரிக்கிறோம். One is the assistance to other financial institution. Next, direct assistance to industrial concern either on its வங்கியினுடைய ஒர்க்கா நாம் 2 பிரிவாக பிரிக்கிறோம். ஒன்று, மற்ற தொழில் நிதி நிறுவனங்களுக்கு நிதி அளிப்பது. மற்றொன்று, தொழில் நிறுவனங்களுக்கு நேரடியாகவோ அல்லது மற்ற நிதியளிக்கும் நிறுவனங்களுடன் இணைந்தோ நம்ம டைரெக்டாக கடன் வழங்குவது. நெக்ஸ்ட்டு, IDBI கேன் ப்ரொவைட் ரீஃபினான்ஸ் in respect of term loan to industrial concern given by the IFCI. The SFCs other financial institution notified by the government, scheduled bank and state cooperative bank. இங்கே SFC, it is the இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியானது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய தொழில் நிதி கழகம். இங்கே ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், அரசால் குறிப்பிடக்கூடிய நிதி நிறுவனங்கள், பட்டியல் வங்கிகள் அண்டு கூட்டுறவு வங்கிகள் வழங்கிய கடன்களுக்கு மறு நிதியினை அளிக்கிறது IDBI. தொழில் நிறுவனங்களுக்கு பல்வேறு வகைகளில் கடன்களை அளித்து வருகிறது. A special features of the IDBI is the provisions for the creations of special fund is called as Development Assistance Fund. இங்கே DAF வளர்ச்சி நிலைகளுக்கு உதவும் நிதி அப்படின்னு நம்ம சிறப்பு நிதியாக உருவாக்கி உள்ளது. இந்த நிதி அதிக முதலீட்டையும் குறைந்த எதிர்பார்க்கப்படும் வருவாயும் கொண்ட தொழில் நிறுவனங்களுக்கு உதவுகின்றது. The fund is intended to provide assistance to industries which require heavy investment with low anticipated rate of return. The financing of export was also undertaken by the IDBI till the establishment of EXIM Bank in March 1982. இங்கே தொழில் நிறுவனங்களுக்கு இயல்பான வழியில் போதுமான அளவுக்கு நிதியை திரட்ட இயலாது. அதனால் 1982 மார்ச் EXIM பேங்க் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உருவாக்கும் வரை ஏற்றுமதிக்கான நிதி உதவியையும் IDBI பேங்க் வழங்கி உதவி செய்தது முக்கியமான ஒன்றாக செயல்படுகிறது. ஸ்டேட் லெவல் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் SFC, ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்ப்பரேஷன். The Government of India passed in 1951 the State Financial Corporations Act and SFCs were set up in many states. 1951 after the independence 1951 இந்திய அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட மாநில தொழில் நிதி கழக சட்டத்தின்படி பல்வேறு மாநிலங்களில் மாநில நிதி கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்டது.
small and medium industrial unit within their respective states. However, in some cases they extend to neighboring states as well as. அந்தந்த ஸ்டேட்டில் சிறு மற்றும் நடுத்தர தொழில் மேம்பாட்டினை ஏற்படுத்துவது எஸ்எஃப்சிஎஸ்ஸின் மெயின் எய்மாக இருந்தது. சில தொழில் நிதி கழகங்கள் தங்களின் ஸ்டேட் எல்லைகளை தாண்டியும் தொழில் நிதி உதவிகளை செய்து வருகிறது. State financial corporations provide loan and underwriting assistance to industrial units having paid up the capital resource not exceeding rupees 1 crore. The maximum amount that can be sanctioned to an industrial concern by SFC is rupees 60 lakhs. இருப்புக்களையும் கொண்ட நிறுவனங்களுக்கு மாநில தொழில் நிதி கழகங்கள் கடன்கள் மற்றும் ஒப்புறுதிகளை வழங்கி மக்களுக்கு உதவி செய்கிறது. அதிகபட்சமாக ஒரு தொழில் நிறுவனத்திற்கு 60 லட்சம் வரை நிதியாக வழங்குகின்றது. SFCS depend on the IDBI for refinance in respect of the term loan granted by them. இங்கே ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ரீஃபினான்ஸ் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியிடம் இருந்த கடன்களை பெறுகிறது. இது மட்டும் இல்லை, இங்கே apart from these the SFCs can also make that temporary borrowing from the RBI and borrowing from IDBI and by the sale of bonds. இங்கே கடன் பத்திரங்களை விற்பதன் மூலம் இங்கே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியிடமிருந்து தற்காலிகமான கடன்களை பெறுகின்றது. ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சிட்கோ அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இங்கே ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சி நிலைகளுக்கும் மேம்படுத்தவும் அதுக்காக சிட்கோ அப்படின்னு நம்ம பேங்கை உருவாக்கி வச்சுருக்கோம். The Industrial Development Corporation have been set up by the state government. They are wholly owned by them. சிட்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்டது. சிட்கோ அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உரிமையானது. சிட்கோ தொழில் நிறுவனங்களுக்கு கடன்களை அளிப்பதோடு ஒவ்வொரு ஸ்டேட்டோட தொழில் வளர்ச்சி நிலைகளை தொழில்மயமாதலையை துரிதப்படுத்துகிறது. They are entrusted with the responsibility of accelerating the industrialization of their states. Listen children, சிட்கோ தொழில் நிறுவனங்களுக்கு கடன்கள், ஒப்புறுதி அளித்தல் மற்றும் நேரடியாக பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களை வாங்கிறது மூலம் நிதி வசதியினை அளிக்கின்றது. சிட்கோஸ் provide financial assistance to industrial concern by way of loan guarantee and underwriting of
or direct subscription to share and debentures. Next, கூடுதலாக சொல்லணும்னா தொழில்நுட்ப விசாரணைகள், திட்டத்தினை கண்டறிதல், திட்ட சாத்தியக்கூறுகளை ஆராய்தல், தெரிந்தெடுத்தல் மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சி வழங்குதல் என பல மேம்பாட்டு பணிகளை சிட்கோ மேற்கொள்கிறது. In addition to this, undertake various promotional activities. They are technological economic survey, project identification, preparation of feasibility studies, and selection and training of entrepreneurs. Private co-promoters take 25% of the equity and the rest is offered to the investing public. இங்கே தனியார் பங்கேற்பை அனுமதிக்கும் பொருட்டும் கூட்டு திட்டங்களை சிட்கோ ஊக்குவிக்குது. இந்த கூட்டு திட்டங்களின் மூலம் முதலீட்டு கழகத்தின் சார்பில் 26%, ப்ரைவேட் சார்பில் 25%, இங்கே பொதுமக்களினுடைய சார்பில் 49% பங்களிப்பாக செயல்படுகிறது. சிட்கோஸ் undertake the development of industrial areas by providing all infrastructure facilities and initiations of new growth centers. பல வகையான அடிப்படை வசதிகளை தொழிற்பேட்டைகள் ஷிப்கார்டு அமைப்பது, புதிய தொழில் மையங்களை உருவாக்குவது என சிட்கோவுடைய பணிகள் அதிகப்படுத்தியுள்ளது. நெக்ஸ்ட், they also administer is various states government incentive scheme. Sidgos get refinance facilities from IDBI. They also borrow through bonds and accept deposits. எங்கே சிட்கோ பேங்க்ல இருந்து மறுநிதியினை பெறுகிறது. பங்கு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சிட்கோ அப்படின்னு சொல்கிறோம்.